இது வந்து இந்தியன் ரிவர் சிஸ்டம் பற்றி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து நிறைய ரிவர்ஸ் இருக்குது ஓகேவா. மேஜர் ரிவர்ஸே வந்து கிட்டத்தட்ட 17 எபோவ் இருக்குது அண்ட் மைனர் ரிவர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஓகேவா. ஸோ இன்னைக்கு இந்தியன் ரிவர் சிஸ்டமில் 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ் and another one is peninsular rivers. Okay, so Himalayan rivers வந்து perennial rivers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ perennial rivers அப்படின்னா எப்போவுமே வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துட்டு இருக்கும். அப்படின்னா இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்னோஃபெட் ரீஜன்லேருந்து ஆரிஜினேட் ஆகுறதுனால இங்கே எப்போவுமே ரிவர் வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ரிவரில் ஸ்னோ மெல்ட் ஆகி வரும் சம்மர் டைமில். அதர் டைமில் ஆஸ் யூஷுவல் வாட்டர் வந்து ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இருக்கிற ரிவர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்னோஃபெட் ஏரியாவிலேருந்து வரதுனால அதெல்லாம் பெரினியல் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து நான் பெரினியல் ரிவர்ஸ். ஏன் இதெல்லாம் நான் பெரினியல் அப்படின்னா தீஸ் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மான்சூன் ஓகேவா. ஸோ மான்சூனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நான் பெரினியல் ரிவர்ஸில் வந்து எப்போவுமே வந்துட்டு தண்ணி வாட்டர் ஃப்ளோ இருக்கவே இருக்காது. மான்சூன் டைமில் மட்டும்தான் வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் மெஜாரிட்டியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டஸ் ரிவர், ஸோ கேங்கஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிரம்மபுத்திரா. ஓகே, ஸோ இண்டஸ் ரிவர் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் ரிவரோட 20% மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து திபெத்துக்கு மேலே மான்சரோவர் வெயிட்டில் வந்து இண்டஸ் ரிவர் ஆரிஜினேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து லடாக்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜஸ்கர் அண்ட் லடாக் ரேஞ்சில் வந்து என்ட்ரு ஆகிட்டு இப்படி போயிட்டு சில்சார் அப்படின்ற இடத்துல அரேபியன் சீல அதாவது பாகிஸ்தானில் தான் மேக்ஸிமம் 80% வந்து பாகிஸ்தானில் தான் வந்து ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இதோட டோட்டல் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 2800 கிலோமீட்டர் அண்ட் ஜஸ்ட் 709 கிலோமீட்டர் அரௌண்ட் 800 கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவில் வந்து ஃப்ளோ ஆகும் ஓகேவா. ஸோ மீதி 80% வந்து பாகிஸ்தானில் தான் ஃப்ளோ ஆகும். இதோட மெஜாரிட்டி ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா இப்போ ஒரு ரிவர் ஃப்ளோவில் சின்ன சின்ன ரிவர் வாட்டர் ஃப்ளோஸ் வந்து ஜாயின் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவோம். டெல்டா ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவரில் அந்த பேசின் கொண்டு வந்து அந்த டஸ்ட் எல்லாமே அடிச்சு ஸோ சின்ன சின்ன ரிவர்ஸாக வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ள வந்து இங்கிருந்து ஜாயின் ஆகிறது ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் அவுட்ஃப்ளோ வெளியில் அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டஸோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராவி, பியாஸ், சட்லஜ், செனாப். ஓகே, ஸோ இந்த லார்ஜஸ்ட் எது அப்படின்னா செனாப் ஓகேவா. ஸோ அடுத்தது கேங்கஸும் வந்துட்டு இங்கே ரெண்டு இடத்துல தான் ஆரிஜினேட் ஆகும் ஓகேவா. கேங்கஸும் வந்து மான்சரோவர் வெயிட்க்கு மேலே தான் வந்து ஆரிஜினேட் ஆகும். உத்தரகாண்ட் பக்கத்தில் உத்தரகாஷி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரிஜினேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி வரும். 2 இடத்துல வந்து ட்ரெயின் ஆகும். ஒன்று வந்து பங்களாதேஷில், இன்னொன்று வந்து சுந்தர்பன்ஸில் வெஸ்ட் பெங்கால் 2 இடத்துல வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ கேங்கஸ் வந்து அது ஆரிஜினேட் ஆகும்போது அதோட நேம் என்ன அப்படின்னா அலக்நந்தான்ற இடத்துல தான் அது வந்து கேங்கஸ் அப்படின்னு மாறும் ஓகேவா. அலக்நந்தா அப்படின்ற இடத்துல கேங்கஸ் அப்படின்னு பேர் மாறும். ஸோ பேர் மாறிட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்து யமுனா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா வந்து யமுனா எந்த இடத்துல ஜாயின் ஆகும்னா யூபியில் தேவப்பிரயாக் அப்படின்ற இடத்துல ஜாயின் ஆகும். ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் இதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸ் வந்து கார்கா, கண்டக், கோஷி அண்ட் ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு யமுனா, சோன், கென், பெத்வா ஓகேங்களா. ஸோ இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் 2925 கிலோமீட்டர் அண்ட் இதோட நேம் வந்து த்ரூ அவுட் திஸ் ஜர்னி கேங்கஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் இப்போ பங்களாதேஷ்குள்ள என்ட்ரு ஆகும்போது அதோட நேம் வந்து பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிரம்மபுத்திராவோட ஜாயின் ஆகும் ஒரு இடத்துல. பிரம்மபுத்திராவும் பங்களாதேஷில் தான் வந்து ட்ரெயின் ஆகும் பே ஆஃப் பெங்காலில். ஸோ அந்த இடத்துல இதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் அதாவது கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து அதோட நேம் வந்து மேக்னா அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ அது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெல்டா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெல்டா ஃபார்ம் பண்ணுது. அண்ட் கேங்கஸ் அண்ட் பிரம்மபுத்திரா ரெண்டுமே சேர்ந்து சுந்தர்பன்ஸ் ஓகே ஒரு வெட்லேண்ட் வந்து கிரியேட் பண்ணுது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்திரா வந்து பூட்டானில் இதுவும் திபெத்துக்கு மேலே
கைலாஷ் ரேஞ்சில் தான் ஆரிஜினேட் ஆகுது. ஸோ ஆரிஜினேட் ஆகிட்டு திஹாம் அப்படின்ற இடத்துல இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ ஆரிஜினேட் ஆகும்போது அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா சாம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாம்போ அப்படின்னா என்ன மீனிங்னா க்ளீன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சாம்போ அப்படின்னா க்ளீன் அப்படின்னு அர்த்தம். இது இந்தியாவுக்கு என்ட்ரு ஆகும்போது அதோட பேர் வந்து பிரம்மபுத்திரா. அதே மாதிரி நாகஸ் மாதிரி இது பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது இதோட பேர் என்ன அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ்ல என்ட்ரு ஆகும்போது இதோட நேம் வந்து ஜமுனா. ஸோ திருப்பி அது கேங்கஸோட இணையும் போது மேக்னா. ஸோ ரெண்டும் சேர்த்து மேக்னா அப்படின்ற நேம்ல தான் பே ஆஃப் பெங்கால் வந்து ட்ரெயின் ஆகும். அண்ட் பிரம்மபுத்திராவோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து 2900 கிலோமீட்டர். அண்ட் இந்தியாவில் அதோட லென்த் வந்து ஜஸ்ட் 900 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து ஆல்வேஸ் வெரிங் இருக்கு. எப்பவுமே வந்து அங்கே வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்னோஃபெல் ரீஜனில் இருக்கிறதுனால. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து எவ்ரிடே ஐ மீன் ஆஃபன் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் ஃப்ளோ இருக்கிறதுனால நிறைய ட்ராவலிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி ஃபர்டைலாக இருக்கும். ஓகே, ஃபுல்லி ஃபர்டைலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பெரினியல், அதாவது பெனின்சுலர் ரிவர்ஸ். ஸோ பெனின்சுலர் ரிவர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்பி. ஸோ இதில் நான் பெரினியல் ரிவர்ஸே ரெண்டாவது செப்பரேட் பண்ணலாம். ஒன் இஸ் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ரக்சரே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எக்கானமியோட ஸ்ட்ரக்சரே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங்காக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இந்த ரெண்டு ரிவர் தான் வந்து ஏன்னா இதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? இந்தியா சார்போட ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிவர் தான் என்ன அப்படின்னா நர்மதா அண்ட் தாப்பி வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ மகாநதி வந்து அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 851 கிலோமீட்டர். ஸோ இது வந்து இன்னும் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா சத்தீஸ்கரில் ஆரிஜினேட் ஆகிட்டு ஒடிஷாவில் வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரிவர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கோதாவரி வந்து நாக்பூரில், ஓகேவா, மகாராஷ்டிராவில் சிஹாவா அப்படின்ற ஒரு ஹில்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்து ஆந்திராவில் வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ கோதாவரி அண்ட் கிருஷ்ணா அது ரெண்டுக்கு இடையில வந்து நிறைய ரிவரின் ஐலண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோதாவரியோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 1485. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க கோதாவரி வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணாவோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1200 கிலோமீட்டர். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் நிறைய ரிவர் ஐலாண்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது ரெண்டும் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா வெஸ்ட் சைடில் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா கொஞ்சம் கர்நாடகாவில். ஓகேவா? ஸோ கிருஷ்ணா ரிவர். தென் காவேரி பார்த்தோம் அப்படின்னா கூர்க் அப்படின்ற இடத்துல வந்து ஆரிஜினேட் ஆகுது. கூர்க் அப்படின்றது தலைக்காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ காவேரியோட ஓவரால் லென்த் வந்து 800 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் எங்கே வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்னா ஒகேனக்கல் அப்படின்ற இடத்துல ஒரு ரெஞ்சஸாக என்ட்ரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து மேட்டூர் டேமு, மேட்டூர்லேருந்து திருப்பி உள்ள வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு திருச்சி தஞ்சாவூர் போயிட்டு கடலூரில் பூங்கார் அப்படின்ற இடத்துல வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ இங்கே இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல ஒரு ரெண்டாக பிரியும். திருச்சிக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரெண்டாக பிரியும். என்ன அப்படின்னா ஒன்று வந்து கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரிவரின் ஐலாண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இப்போ சொல்ல ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் செப்பரேட்டாக ட்ராவல் பண்ணி திருப்பி தஞ்சாவூர் அவுட்டரில் ஒரு இடத்துல போய் ரெண்டுமே ஜாயின் ஆகும். ஸோ இந்த இடத்துல இதோட பிரெத் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வைடராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து அகண்ட காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் பெரினியல் அப்படின்னு இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மூணுமே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் காவேரி வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனில் அதிகமான தண்ணி கிடைக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த 3 months வந்து நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கும். மற்ற டைமில் தண்ணி இருக்காது. ஸோ நர்மதா அப்படி பார்த்தோம் அப்படின்னா நர்மதா வந்து 1312 கிலோமீட்டர் லென்த்து. ஸோ இது எங்கே அப்படின்னா வித்யா ரேஞ்சுக்கு கீழே நர்மதா, நடுவில் வந்து சாத்புரா, அதுக்கு கீழே தப்பி. இது ரெண்டு தான் வந்து மெஜாரிட்டி ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட லென்த் வந்து 724 கிலோமீட்டர் தப்பி வருது. இது வந்து 1312 கிலோமீட்டர் நர்மதா வருது. ஸோ இது வந்து அலிவேசியில் ட்ரெயின் ஆகுது. ஸோ நர்மதா ரிவர் தான் இப்போ ரீசெண்டாக அந்த சார்தாஸ் டேம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நான் பெரினியல். எப்போல்லாம் மழை இருக்கோ அந்த டைமில் தண்ணி இருக்கும், மழை இல்லைன்னா